வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது செட்டிநாட்டு ஸ்பெஷல் பன்னீர் பட்டர் மசாலா. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாமா? வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நான் பன்னீர் 200 கிராம் எடுத்துருக்கேங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டரை விட்டு நல்லா உருகுனதுக்கப்புறம் பன்னீரை மிதமான தீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பன்னீர். இறுகி போயிடாமல் இருக்கிறதுக்கு மிதமான தீயில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை கடைசியில் நம்ம சேர்ப்போம். அதனால் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு 1 டீஸ்பூனு மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூனு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூவு இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூனு, பூண்டு 10, இஞ்சி 1 துண்டு, வரமிளகாய் 4, முந்திரி 10, கசகசா 1 டீஸ்பூனு. இதுக்கெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து இது கூட 1 கப்பு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கணுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இது தாங்க அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்ப இதை நல்லா அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பன்னீர் வறுத்த அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு குடமிளகாயை இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா 2 டீஸ்பூனு பட்டர் விடுங்க. கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூனு, பிரியாணி இலை 1 போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வெதிப்பிக்கணும். இது கூட ஒரு கையை ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குல்ல, அதையும் நான் சேர்த்துருக்கேங்க. அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூனு மல்லித்தூள், 1 டீஸ்பூனு சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. இது கூட 3 தக்காளியை நான் நறுக்கி அதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கணுங்க. நல்லா எல்லாத்தையும் கிளறி கொடுத்து இப்போ உப்பு போதுமான ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் எனக்கு பத்தலைங்கிறதுக்காக இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது கூட இப்போ நாம் வறுத்து வச்சிருக்க குடமிளகாய், பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிதமான தீயில ஒரு கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் இதை மிதமான தீயில கொதிக்க விட்டீங்கன்னா வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கடைசியாக ஒரே ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்துக்கணுங்க. அது டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல வாசனைக்காக கஸ்தூரி மேத்தி இலையும் நல்லா கசக்கி அது கூட நம்ம சேர்த்துட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டு அது மேலே கொஞ்சம் பட்டரையும் எடுத்து வச்சோம்னா அது அப்படியே உருகிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலையே குழந்தைகளுக்கு பிடித்தமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் அதிகமான புரதம் இருக்குது. அதுக்கடுத்து கொழுப்புச்சத்து இருக்குது. உடல் வளர்ச்சிக்கு நல்லது. காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்து செய்கிறனால, அதாவது குடமிளகாய், பன்னீர், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப நார்ச்சத்து அதிகமாக கிடைக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாளாவது நாம் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். இது குட் கொலஸ்ட்ரால்னு கூட சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக பன்னீரை எடுத்துக்கலாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.